திருவிருந்து என்றால் என்ன என்கிற தலைப்பில இன்னைக்கு நான் பேச போகிறேன். அல்லேலூயா. திருவிருந்தை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுல உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனாலும் இன்னும் சில காரியங்களை புதுசா நான் சொல்லித்தரேன். அது நல்லா கவனமாய் கவனிக்கும்படி அன்பா கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வேலை வந்தபோது அவரோடு கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாராம். ஆண்டவர் 33 ஆண்டுகள் பூமியிலே அவர் வாசமா இருந்தாருங்க. இப்பவும் வாசமா நம்ம கூட இருக்கிறார். பூமியில அவர் மனிதனாய் அந்த இடத்துல இருக்கிற நேரத்திலே அவருடைய வாஞ்சை, ஆசை, விருப்பம் எல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவர் பஸ்காவை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள்ல குறைந்தது அவருடைய எண்ணங்கள் பார்க்கும்போது 5 கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த போது ஒரு 5 வயதுல இருந்து அந்த 33 வருடங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட அதுல எவ்வளவு நாட்கள் இருக்கு? 33ல 5 போச்சுன்னா எவ்வளவு வருது? 28 ஆண்டுகள் பஸ்காவை ஆசரிச்சிருக்கிறார். ஏன்னா வருஷம் பஸ்காவை ஆசரிக்கணும். அந்த பஸ்கான என்னங்கிறத தெரிஞ்சாதான் இந்த திருவிருந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். அப்ப அந்த பஸ்காவை ஆசரிச்சிருக்கிறாரு. ஆனா கடைசி நாள்ல அந்த சீஷர்களோடு கூட பந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இதை பஸ்காவை கொண்டாடுவாங்க அப்படின்னா, அவர்கள் குடும்பத்தோடு அவங்க கூட சேர்ந்திருந்து, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்போது விளங்கும். அவங்க ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடிச்சு அவங்க குடும்பத்தோட சேர்ந்து புசிக்கணும். ஆனா முதல் முறையா அவர் இந்த 28வது வருடத்துல, அதாவது 33வது வயசுல இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை எப்படி கொண்டாடுறார் அப்படின்னா, அங்க இருக்கிற சீஷர்களோடு கூட. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருக்கு தன் குடும்பத்தோடு கூட அந்த பஸ்காவை ஆசரிப்பதை விட அவருடைய சீஷரோடு, அவருடைய தேவ திட்டத்துக்குள்ளா இருக்கிற ஜனங்களோடு கூட பந்தி இருக்க வேண்டியதை கர்த்தராகிய இயேசு ரொம்ப அதிகமா விரும்பினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த திருவிருந்தை எடுக்கும் போது அதை மேல இருந்து பாக்குற போது கர்த்தருடைய விருப்பம், ஆசை எல்லாம் அப்படி ஒரு ஏக்கமா பார்ப்பார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை எப்படி கொஞ்சம் நீங்க அப்படி கவனமா பாக்குறீங்களோ அதே போல ஆண்டவர், ஐயோ என் பிள்ளை அப்படி சொல்லி அப்படி தூக்குறது போல அப்படி கொஞ்சம் ஆண்டவர் பாக்குற காரியம் தான் அந்த திருவிருந்து. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, 7வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த நடந்த நாள் என்ன நாள் வாசிங்க? பஸ்காவை பலியிட வேண்டிய, அதாவது பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பஸ்கானா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எல்லாம் சேர்ந்து திருப்பிக்கோங்க. யாத்திரையாகமம் 12வது அதிகாரம். பஸ்காவை எப்படி ஆயத்தம் பண்ண வேண்டும், பஸ்காவை எப்படி இதை நம்ம ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாத்திரையாகமம் 12ல முதல் வசனத்தை வாசிமா. எகிப்து தேசத்திலே சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுக்கு. அப்ப ஆண்டவர் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறது முதல் அத முக்கியத்துவப்படுத்தி வருஷத்துல முதல் மாதமா இந்த மாதத்தை கொண்டு வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அது வேற மாதமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த பஸ்காவை முன்னிறுத்தி உங்களுக்கு நம்ம வருஷ பிறப்புலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாரும் கூடி சந்தோஷமா நல்ல கேக்கெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா பரிசுகளை வழங்கி நம்ம சந்தோஷமா அந்த நாட்களை கொண்டாடுகிறது போல, அன்னைக்கு பஸ்கா தான் பயங்கர சந்தோஷமாய் கொண்டாடுக வேண்டிய நாட்களா இருந்ததுனால வருஷத்தின் முதல் மாதமாக அதை மாத்தியாச்சு. ஆனா அது எத்தனாவது நாள்ல அதை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது கீழே இருக்கு, வாசிங்க. இந்த மாசம் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. மறந்துடாதீங்க. சொல்லுங்க, வீட்டு தலைவர் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும். எத்தனாம் தேதி? ஏன் 14ஆம் தேதி தான் பஸ்கா ஆரம்பிக்கும். 7 நாள் கொண்டாடுவாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க. சொல்லுங்க, எத்தனாம் தேதியில இருந்து? 14ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க. ஆனா அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி, இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணிடணும். நம்ம ஆட்கள் எப்படி சொல்லுங்க? இப்போ ஆலயத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா எப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க? இதை யாருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்டே என்ன பண்ணிடணும், எடுத்து ரெடியா வச்சிடணும். இந்த ட்ரெஸ் தான் போட போறேன்னு சொல்லி எடுத்து வச்சிடணும். இதுக்காகவே நான் என்ன பண்ண அப்படின்னா, இந்த ஊழியத்தின் அவசரத்துல திடீர் எங்கேயாவது போகணுங்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன். எப்ப போட்டாலும் பாத்தீங்கன்னா
ரெண்டு என் மனைவிக்கு தெரியும், என் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பா இவ்வளவு வேகமா எப்படிதான் கிளம்பி போறீங்க எங்களுக்கு தெரியல. 2 நிமிஷம் ஒரே நிமிஷத்துல போய் குளிச்சுட்டு வந்து கடகடன் ட்ரெஸ் மாத்திட்டு ஊழியத்துக்காக வேகமா ஓடுன நாட்கள்லாம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆயத்தமா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாம் எப்படி இருக்கணும்? ரெடியா ஆயத்தமா இருக்கணும். நம்ம எல்லாம் ஆயத்தமே கிடையாது. எப்ப விடியும் அப்படிங்கிற ஆயத்தம் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க ஆயத்தமா நான் காத்திருந்தேன்? அல்லேலூயா. சத்தவராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நான் சில காரியங்களை சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள்லாம் பாவம், எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பேசுறத நான் கவனிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கவனிங்க. 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்ணணும்னா அதை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது அந்த 5வது வசனத்தை வாசிங்கம்மா. என்ன ஆடு தேர்ந்தெடுக்க வேண்டும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பழுதே இருக்கக்கூடாது. ஆண் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். 1 வயதுள்ள ஆடு. செம்மறி ஆடாவது இல்ல வெள்ளாடாவது, இந்த 2ல ஏதாவது ஒரு ஆடை செலக்ட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து 10ஆம் தேதியா ரெடியா வச்சுக்கணும். 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டி நல்லா பாத்துக்கணும். நல்லா என்ன பண்ணிக்கணும்? பாத்துக்கணும். 14ஆம் தேதி ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசிங்க 6வது வசனம். வச்சுட்டு கவனிங்க. இப்போ இந்த 4வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டிய ஒரு ஆடை, ஒருவேளை அந்த குடும்பத்துல 2 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, சாப்பிட முடியுமா? முழுசா முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட கூப்பிடணும். சொல்லுங்க, இது என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவங்களோடு கூட கலந்து பேசி, நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும். நம்ம 8 பேர் இருக்கோம், ஒரு ஆடை அடிச்சா சரியா இருக்கும். அதனால நீங்க ஆடு வாங்காதீங்க, நானே ஆடை என்ன பண்ணிக்கிறேன், வாங்கி ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பேசி எடுத்து அந்த குடும்பமா சேர்ந்திருக்கணும். அதுல வசனம் இருக்கும், உங்களுடைய அயல் வீட்டுக்காரரோடு இலக்கத்திற்கு தக்கதாக ஆட்டுக்குட்டி என்ன பண்ண வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை குடும்பத்துல குறைவான நபர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்களோடு இதே போல சேர்ந்து, அயலகத்தாரோடு சேர்ந்து ஒரு நாள் பந்தி இருக்க போறாரு. அதை அடையாளமா கொண்டு அங்க யாத்திராகமம் என்னைக்கு எழுதப்பட்டது, இயேசப்பா என்னைக்கு பந்தி இருக்கிறார்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அந்த தீர்மானம், கர்த்தருடைய சிந்தையில இருக்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உறுதுணையா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அந்த 14ஆம் தேதியில சாயங்காலத்துல அதை அடிக்கணும். அடிச்சுட்டு 7வது வசனத்துல இருக்கும், அந்த ரத்தத்துல கொஞ்சத்தை எடுக்கணும். அதுல 22வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஈசோப்புன்னா நீங்க நினைச்சிடாதீங்க சோப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஈசோப்புன்னா ஒரு செடி. நீங்க அதை ட்ரை பண்ணி நெட்ல எடுத்து வேணாங்க, உனக்கு அங்க போட்டு காமிப்பாங்க. அந்த ஈசோப்புங்கிறதான அந்த செடி பாத்தீங்கன்னா பிரஷ் போல இருக்கும். அதை உடைச்சி அதை ரத்தத்துல தேய்க்கணும். சொல்லுங்க, எதை தேய்க்கணும்? தேய்க்கிறதுன்னு என்னது? முக்கி எடுக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? முக்கி எடுக்கணும். இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து அழகா முக்கி நிலைக்கால்களுடைய 2 கால்கள்ல முதல்ல என்ன பண்ணுவாங்க? தடவணும், பூசணும், இல்ல தெளிக்கணும், ஏதோ ஒண்ணு செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நிலைக்கால்கள்ல பட்டிருக்கணும். அப்புறம் மேல சட்டம் இருக்கும். என்ன இருக்கு அதுல? சட்டம். அந்த சட்டத்துல அதுல என்ன பண்ணணும்? பூசணும். ஏன் இதை பூசினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா? கிளம்புனப்போ அடையாளமா போடணும். கரெக்ட், வெரி குட். அடையாளமா கர்த்தர் போட சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த எகிப்துல பெரிய வாதம் வரப்போகுது. எகிப்துல என்ன வரப்போகுது? பெரிய வாதம் அந்த இருக்கிற ஜனங்களுடைய முதல் பிள்ளை, தலைக்கு வீட்டுக்குள்ள முதல் பிள்ளை. இங்க யாராவது தலைப்பிள்ளை இருக்கீங்களா? ஆமா, இருக்க 1 2 தலைப்பிள்ளை இருக்கீங்க. பரவாயில்ல, பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு தலை சொல்ல போறதுல இங்க என்ன அப்படின்னா, தலைப்பிள்ளையா இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் திடீர்னு எகிப்துல இருக்கிறதெல்லாம் காணாம செத்து போச்சு எல்லாமே. அங்க பார்த்தா ஆடு மாடுல கூட தலைப்பிள்ளை எல்லாம் போயிடுச்சு. தலைப்பிள்ளை எல்லாம் என்ன பண்ணிருச்சு? போயிடுச்சு. எல்லாவற்றும் மிருகத்திலையும் சரி. அங்க இதுதான் அந்த ஈசோப்பு செடி. தெரியுதா உங்களுக்கு? நான் இதுல லைட் ஆஃப் பண்ண அப்ப தெரியும். தெரியுதா உங்களுக்கு? லேசா இதுதான் ஈசோப்பு செடி. அது பார்க்க அப்படி ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கிற மாதிரி, ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு பூவோடு கூட இருக்கும். அதை அழகா எடுத்து பிரஷ் பண்ணீங்கன்னா அப்படியே வீட்டுல பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த செடியுடைய இது. இங்க அதனுடைய வெரைட்டில இருக்கக்கூடியதுதான் இருக்கு. ஆனா இது எகிப்துல மட்டும்தான், சாரி எகிப்துல இருக்கு, இங்க இஸ்ரேல்ல இருக்கு. இந்த 2 நாடுகள், மேலை நாடுகள், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கிழக்கத்திய நாடுகள்ல எல்லாம் கிடைக்கும். இங்க கிடைக்காது. இங்க இந்த செடி வேற விதமான செடியா இருக்கு. அதை வேணா இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அப்போ இந்த செடியை எடுத்து பூசணும். அப்படி பூசுகிற நேரத்துல இந்த வசனம் ஈசோப்பு அப்படிங்கிற வார்த்தை எங்க சங்கீதத்துல இருக்கு? தெரிஞ்சவங்க அக்கா நீங்க சொல்லாதீங்க. தெரிஞ்சவங்க வேற யாராவது தெரிஞ்சவங்க? வெரி குட். வாசியம் அந்த வசனத்தை எடுத்து. சங்கீதம் 51 6வது வசனம் போட்டியா?
7 இங்க பார்த்து போட்டாங்களோ? சரி 6ல 7. சரி. நல்ல கவனிங்க. நீர் என்ன ஈசோப்பினால் சுத்திகரியும். இது என்னங்க தாவீது எங்க இருந்து கொண்டு வராரு? பஸ்கால இருக்கக்கூடிய அந்த செடிய அதை எடுத்து என்ன சுத்தம் பண்ணுங்க, நான் சுத்தமாவேன். அப்போ இந்த வீட்டு நிலைக்கால்கள்ல பூசப்படுறது எப்படின்னா, இந்த சாபத்துக்கு நான் ஆள் கிடையாது, இந்த செடியை வச்சு பூசின அந்த ரத்தத்தினால நானும் என் வீடும் சுத்திகரிக்கப்பட்டுதான் அர்த்தம். அல்லேலூயா. அதே போலதான் ஈசோப்பினால என்ன கழுவிட்டீங்கன்னா என் பாவம் என் சாபம் எல்லாம் நீங்கி நான் சுத்தமாவேன், எனக்கு எந்த தீங்கும் வராது. அதனாலதான் நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி வீட்டு நிலைக்கால்களை எழுதி போட்டிருக்கிறோம். அப்படி போட்டிருக்கீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க ஈசோப்பு செடியெல்லாம் தேடி சுத்த வேண்டாம், நமக்கு இயேசுவின் ரத்தம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இயேசுவின் ரத்தம். ஒரு சகோதரி வந்து சபைக்கு கடந்து போகும்போது அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து போன வெளுத்து போனோம்னு சொல்லி போயிட்டு வரும்போதெல்லாம் போட்டு ரோட்ல போட்டு அடிப்பார். இது நடந்த சம்பவம். ரோட்ல போட்டு தூக்கி போட்டு வெளு வெளுத்துருவாரு. சபைக்கு நீ எப்படி போலாம்? நீனு நம்ம சாமி என்ன, இந்த சாமி என்ன, நீ என்ன பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லி பயங்கரமா அடி உத. அந்த அக்கா பொறுக்கு மட்டும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மனுஷனோட வாழவே முடியாது நினைச்சுக்கிட்டு திரும்பிக்கிட்டு ஒரு நாள் போறாங்க. அங்க பாஸ்டர் செய்தி எடுக்கிறாரு. உன் கணவன் உனக்கு எவ்வளவு தீமை செஞ்சாலும் நீ பொறுமையா சகிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. இந்த அக்கா, இந்த பாஸ்டர் நமக்கு ஏதாவது ஆதரவா பேசுவார்னு பார்த்தா பொறுமையாரு. இந்த என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன், நான் வேக போக கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ்டர். எவ்வளவு பாஸ்டர் பொறுமையா இருக்கிறது? கொஞ்சம் கூட பொறுமையா இருங்க, கொஞ்சம் கூட பொறுமையா இருங்க. இப்படிதான் வார்த்தை வரும், எங்களுக்கு வேற வார்த்தையே வராது. பொறுமை, அந்த பொறுமையில தான் நம்ம ஆளுகிறவர்களாய் மாற முடியும். என்னம்மா 3 வருஷம் பொறுமையா இருந்ததுனாலதான் அடுத்தால ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா முன்னாடி படிக்க வச்சிருந்தாலும் அந்த படிப்போட அருமை தெரியாது. இப்போ எவ்வளவு அருமை தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க. 5 வருஷமா அப்பா பரவாயில்ல. ஆமா அவன் காட்ட வேண்டியது தானே. அப்போ இந்த பாப்பா வந்து அவ சொல்லும் போது நான் எப்பவும் சொல்ல, கல்யாணம் பண்ணி தங்க விலையாக்க கஷ்டத்தை கொடுக்க கூடாது. பாவம் அவரு எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாரு, எத்தனை பிள்ளைங்களை கல்யாணம் கொடுக்கணும். அதனால சீக்கிரம் ஒன்று அனுப்புறேன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்குனாலும் சும்மா ஒரு போட்டோவை கொண்டு காமிச்சு இந்த மாப்பிள்ள நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவேன் நான். அவ வந்து அழுவா உட்காந்து. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பாரதிக்கு போன் பண்ணி சொல்லும் போது, பாரதி உங்க 2 ஆப்ஷன் தான், உங்க வீட்டுல உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா படிக்க வைக்கலாமா அப்படின்னு. பாஸ்டர் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்கன்னு சொன்னான். சரியா அப்ப படிக்க வச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்து இந்த காரியங்களை செய்தது. இது எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடந்தது. அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நேரம் அங்க வந்துடும். அப்போ அந்த அக்கா ரொம்ப அடியும் உதவியும் வாங்கிக்கிட்டே இருக்கிற நேரத்துல அந்த அக்கா பாஸ்டர் இப்படி சொன்ன உடனே பாஸ்டர் கிட்டே கோச்சிக்கிட்டாங்க. பாஸ்டர் கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, கோச்சிக்கிட்டு சபைக்கு போல. அடுத்த நாள் திரும்ப சபைக்கு போகும்போது திருவிருந்துனா ரொம்ப பயபக்தியா எடுக்கணும். சொல்லுங்க, திருவிருந்து எப்படி எடுக்கணும்? கையில வாங்கும்போது பயபக்தியா எடுக்கணுங்கிறதுக்காக அந்த கதையை சொல்றேன். இந்த அக்கா அந்த திருவிருந்தை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அப்பத்தை கையில கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்பத்தை என்ன பண்ணிட்டா, கையில வாங்கி வச்சுக்கிட்டாங்க, வாங்கி மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. இதை என் வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு கொடுத்தா எங்க வீட்டுக்காரர் சரியாயிருவார். இதை கொண்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தா என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிடுவாரு, சரியாயிருவாரா? சரி, ஏதோ ஒண்ணு அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஏதோ 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். சரி, அதை கொண்டு போகணும்னு சொல்லி மறைச்சு அவங்களுடைய சாரிக்குள்ள வச்சுட்டு இயேசுனுடைய சரீரம், இயேசுனுடைய சரீரம் சொல்லி மறைச்சு உள்ள வச்சு அப்படியே கொண்டு போறாங்க வீட்டுக்குள்ள. போனதும் வழக்கம் போல வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, தூக்கி போட்டு அடிக்கிறாரு. அவரை அடிச்ச உடனே, இந்த பாருங்கய்யா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒண்ணு தரேன், அதை சாப்பிட்டுட்டு என்ன அடிங்க. என்ன சொன்னாங்களா? நான் ஒண்ணு தரேன், கொடுத்துட்டு நாங்க அதை சாப்பிடுங்க, அப்புறம் என்ன முடிஞ்சு அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமா அந்த அக்கா போல்டா கையை திறந்து இப்படி நீட்டினாங்களா. அது பார்த்தா இறைச்சி துண்டு மாதிரி இருக்கான். அது இறைச்சி துண்டுன்னா என்னது, சதையா இருக்கான். இந்த அக்காவை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செகண்ட்ல நம்ம எடுத்துட்டு வந்தது அப்போ இது எப்படி சதையா மாறிச்சு சொல்லி இவர் வீட்டுக்காரர் திரும்ப பார்த்துட்டு, என்ன சாப்பிட தர, வெறும் பச்சை கறியை சாப்பிட சொல்லி என்ன சாவடிக்க பாக்குறியா அப்படி சொல்லி வீட்டுக்காரர் திரும்ப அடிக்க போனாங்க. இல்ல இருங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் அங்க இருந்து எடுத்துட்டு வரும்போது எப்படிதான் இருந்துச்சு, வெறும் அப்பமா இருந்தது, மாறிடுச்சு. ஏய், நீ அந்த கூட்டத்தோட சேர்ந்து பைத்தியம் ஆயிட்ட, அந்த கூட்டத்தோட சேர்ந்து என்ன ஆயிட்ட, பைத்தியம் ஆயிட்ட, நீ என்ன பைத்தியக்காரன் ஆக்குற. அப்புறம் நேரம் நீங்க வாங்க, உங்க பாஸ்டர்ட்ட போம். ஏன் அவர் என்ன கூப்பிட்டு ஏதாவது சொல்லி அதை பாக்குறதுக்காக, இல்ல நான் வரமாட்டேன், நீங்க ஒரே ஒரு தடவை வாங்க. இப்போ பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் ஷாக் ஆயிட்டாரு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு இப்போ, அப்போ என்ன ஆண்டவர் என்ன நடந்து சொல்லும் போது அவர்கிட்ட சில காரியங்களை இந்த வசனத்தை எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும் போதுதான் அவருக்கு புரிஞ்சுது. அப்ப இந்த திருவிருந்துல கர்த்தருடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் நம்ம அந்த அவருடைய சரீரமாகி அப்பத்தையும் புசிக்கிறோம்னா அது எவ்வளவு வேல்யூங்கிறத அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அன்னையில இருந்து அடிக்கதை விட்டுட்டாரு, சபையில அங்கத்தினரா மாறி மூப்பரா மாறிட்டார் சபையில. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பாஸ்டர், நான் இத்தனை யார் ஸ்டேஜ் இருப்பேன், தாமஸ் எங்க காணல ஓடிட்டோம். ஆமா, தாமஸ் இந்த ஸ்டேஜ் இருக்கிற நேரத்துல எனக்கு சர்ச்சில் ஒருத்தர் இந்த செய்தியில ஒருத்தங்க சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போல்லாம் நான் பயந்தேன்,
இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு பயம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எனக்கு பயம். ஞானஸ்தானம் எடுத்தா என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால நான் ஞானஸ்தானம் எப்ப எடுத்தேன் அப்படின்னா, காலேஜ் அந்த செகண்ட் இயர்ல தான் நான் ஞானஸ்தானமே எடுத்தேன். எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர், நான் எப்பவும் சொல்லுவேன், நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. என்ன சொல்லுவேன் நான்? ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, ட்ரெஸ் எல்லாம் இல்ல. ஒரு நாள் அவர் பார்த்தாரு, இங்க வா, உனக்கு ட்ரெஸ் தானே பிரச்சனை, வா, ஏன் சட்டை இருக்கு, ஏன் வேட்டி இருக்கு, நீ அதை கட்டியா அப்படின்னாரு. வேட்டியும் சட்டையும் கட்ட வச்சுட்டா. கடைசியில பார்த்தா ஊழியக்காரருடைய சட்டையையும் வேட்டியை கட்டிட்டு ஞானஸ்தான தொட்டில இறக்கியிருக்காரு. அன்னைக்கு ஆண்டர் அடையாளம் போட்டுட்டாரு, நீ ஊழியக்காரனா தான் மாற போறேன். அல்லேலூயா. அப்பெல்லாம் தெரியல அது. அப்போ அதை போட்டுட்டு தொட்டில இறங்கி நிக்கிற எல்லாம் சுத்தி நின்று பாட்டு பாடுறாங்க. எனக்கு என்னமோ அடக்க ஆராதனை நடத்துற மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கோட போச்சு, நம்ம இனி பாவம் செய்ய முடியாது. கட்டாயப்படுத்தி எடுக்க வைக்கிறாங்க எனக்கு. நான் எப்படி கட்டாயப்படுத்துறீங்கன்னா, நீ எடுத்துதான் ஆகணும் அப்படின்றாங்க. ஒரு அண்ணன் சென்னையில இருந்து வந்தானே பிடிச்சி உள்ள உட்கார வச்சுட்டாரு. எல்லாம் 4-5 பேரும் சேர்ந்து, நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. வந்து எல்லாரும் பாட்டெல்லாம் பாடுறாங்க, நான் பக்கன்னு முடிச்சுட்டு இருக்கிறேன். முழங்கால் போட சொன்னார். எங்க பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். ஆனா கொடுத்து எழும்பும் போது ஒரு புது மனிதனாய் நான் உணர்ந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அல்லேலூயா. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாளைக்கு பத்திரமா இருந்துகிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப பாவம் வந்தது. ஆனா பாவத்தின் விளைவு பயங்கரமான மோசமான அடிகளா நடந்தது என் வாழ்க்கையில. பெரிய பெரிய பிரச்சனைகளா நடந்தது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு நாள் கர்த்தர் என்ன முழுமையுமாய் ரட்சித்தாரு. அதற்கு அப்புறமா நான் தெளிவுள்ள மனுஷனாய் வாழ ஆரம்பித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த திருவிருந்தை குறித்து நீங்கள் அதை அறிந்து கொள்ளும் போது, அந்த பஸ்கா அப்படிங்கிற காரியத்துல பார்க்கும்போது, அந்த வீட்டினுடைய அந்த மேல் சட்டத்திலையும் தெளித்து 8வது வசனத்துல இருக்கு, அன்று ராத்திரியிலே அந்த அப்பத்தை அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்? சுடணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? சுடணும். தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணணும்? ஃபுல்லா கிரில்லு சுட்டு எடுக்கணும். சுட்டு அங்க நீங்க போடுற மாதிரி மசாலா எல்லாம் போடக்கூடாது. மசாலா எல்லாம் போடாம நல்லா சுட்டு திருப்பி சுட்டு எடுத்து அதை என்ன பண்ணணுமா? புளிப்பில்லாத அப்பத்தோடும், சரி ஆட்டுக்குட்டியே சுட்டு சாப்பிடுறது ஓகே. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? புளிப்பில்லாத புளிப்பில்லாத மாவை, புளிக்காத மாவை தோசை ஊத்தி என்ன இருக்கும்? சாப்பிட முடியுமா? அப்ப அதே மாதிரிதான் இது. புளிச்ச அப்பம் தான் புஃப்னு வரும். புளிக்காத அப்பம் வந்து புஃப்னு வராது, கல்லு மாதிரி இருக்கும். அதை பிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்காங்க. அதை வாயில வச்சு கடிக்கும் போது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஒரு பிஞ்சு உள்ள போறதுக்கு, சின்ன ஒரு காரியம் உள்ள போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். கடிக்கணும். நீங்க முன்னாடி சிஸ்டர் ஒண்ணு செய்வாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு அப்பம் மாதிரி அந்த மைதா மாவுலயே அழகா ஒண்ணு செய்வாங்க. இப்ப செய்யறது இல்லை அதெல்லாம். அவன் செய்யணும். செஞ்சு அதை கொண்டு வரணும், கொண்டு வந்து கொடுக்கணும். புளிப்பில்லாத அப்பத்தை தான் கொடுக்கணும். கடையில வாங்குறதெல்லாம் புளிப்புல ஈஸ்ட் கலந்த கேக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். அதனால அந்த அப்பத்தை சுடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும் தானே? ஆமா, சரி கவனிங்க. ஆமா, அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சுட்டு அதை கொண்டு வந்து அதை சாப்பிடும் போது எப்படின்னா கல்லு மாதிரி இருக்கும். கடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு அதை கடிக்கணும். கீரை, கசப்பான கீரை. சொல்லுங்க, என்ன கீரை? என்ன அந்த பஸ்காவை சந்தோஷமா கொண்டாட சொன்னா இவர் கசப்பான கீரையை சாப்பிட சொல்லியிருக்காரு ஆண்டவர். எதற்கு அடையாளமாக அப்படின்னா, நீங்க எகிப்திலே அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு உங்களை இந்த அப்பம் கூட கிடைக்காம அவங்க அடிமைப்படுத்தி வச்சாங்க. சாப்பாடே இல்லாம கஷ்டப்பட்டீங்க. அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பஸ்கா என்பது மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டதின் அடையாளமாய் கொண்டாடப்பட்டதை போல, இயேசு கிறிஸ்து கடைசி அந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது சொன்னாரு, இனி முதல் கொண்டு என் நினைவாக நீங்க இதை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்துல கர்த்தர் அவர்களுக்கு யாருடைய நினைவா செய்ய சொன்னார்னா, எகிப்துல நீங்க கஷ்டப்பட்டது நினைவா இதை கொண்டாடணும்னு சொன்னார். ஆனா பின்புதான் கடைசியா சொன்னார், பஸ்காவை கொண்டாடும் போது நீங்க என்ன நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக கொண்டாட சொன்னார். அல்லேலூயா. சரி, இப்போ 9வது வசனத்துல வாசிக்கும் போது அதை பச்சையா சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்கறியை நம்ம பச்சையா தண்ணியில அவிச்சு சாப்பிடக்கூடாது. நெருப்புல சுட்டு மட்டும் தான் சாப்பிடணும். வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. 10வது வசனத்துல இருக்கு, விடியற் காலம் மட்டும் அதுல எதையும் மிச்சம் வைக்க கூடாது. விடியற் காலத்துல என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் வைக்க கூடாது. அந்த மிச்சம் வைக்காதபடிக்கு கடைசியில ஒருவேளை மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எலும்பு எல்லாத்தையும் சுட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுல எதையும் என்ன பண்ணக்கூடாது? மிச்சம். இங்க இருக்கிற திருவிருந்தும் அப்படிதான், மிச்சம் வைக்க கூடாது. இல்லையா? எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிடணும். ரசம் எல்லாம் இருக்குன்னா அதை கரெக்டா குடிச்சு காலி பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பணும். புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் அது இருக்கா, கொஞ்சம் கொடுங்க அப்படி கேட்கணும். அல்லேலூயா. கேட்டு வாங்கி அதை காலி பண்ணிட்டு போகணும். சரியா? சரி, ஓகே. இது வந்து சத்தியம் எல்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்றேன். மீதமா நாங்க வீட்டுக்கு கொண்டு போய் என்ன பண்ண போறோம் அப்படி. சரி, அப்போ இதுல நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு. எப்படி கொண்டணுமா? அறையில உங்கள் கால்கள்ல செருப்பு போடணுமா? காலில் என்ன போட்டிருக்கணும்? செருப்பு போட்டிருக்கணும். இடுப்புல கச்சையை கட்டியிருக்கணும்.
அடுத்ததுல கைகளில தடியை பிடிச்சிட்டு என்னையா சாப்பிடுற முறை இது? இது என்ன வித்தியாசமான முறையா இருக்கு? காலில் செருப்பு போடணுமா? இடுப்புல கயிறை கட்டிக்கணுமா? கச்சையை கட்டிக்கணுமா? கையில ஏற்கனவே அப்பத்தை பிடிக்கிறது ரொம்ப சிரமம். இதுல ஒரு கையில அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னா, தீவிரமாய் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்ப போறீங்கன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்கா என்பது கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் போது சீக்கிரமா விடுதலையாக்குவார். ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாய் இப்படி சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக அதை என்ன சொல்லி கடைசி வசனத்தை சொல்லிருக்க 11ல, தீவிரமா புசிக்கணும், வேகமா சாப்பிடணும். சிலர் எல்லாம் மெதுவா என்ன பண்ணுவீங்க, இந்த 2 விரல்ல 2 பருக்க வரும், அதையும் ஸ்டைல வாய்க்குல வச்சுட்டு அப்படி இருப்பீங்க. அப்படியெல்லாம் சாப்பிடலாமா? கை நிறைய அள்ளி, வாய் இருக்கா பெருசா இல்லையா? பேசும்போது மட்டும் வாய் அந்த பெருசுக்கு போகுது உங்களுக்கு. சாப்பிடும் போது மட்டும் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோழி கொக்கரிக்கிற மாதிரி மெதுவா அப்படியே கொஞ்சம் அப்படி இல்லை. நல்ல சொல்லுங்க, எப்படி வேணும், நல்ல எடுத்து நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. சாப்பிடறதுக்கெல்லாம் பாஸ்டர் சொல்லி தர வேண்டியிருக்கு. நல்லா சாப்பிடுறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆமா, நல்லா. அப்போ இரவுல நடக்கிறது, அந்த பஸ்கா இரவுல நடக்கிறது. இது எதற்கு அடையாளமா கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப எகிப்து தேசத்துல மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரைக்கும் முதற் பேரானவைகள் எல்லாம் சாக போகுது. அதுக்கு முன்னாடி உங்களை பாதுகாத்து கொண்டு சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருங்க. இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. 13வது வசனத்துல இருக்கு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக எப்படி இருக்கும்? அம்மா சொன்னாங்க, நிர்மலா அம்மா சொல்லும் போது என்ன சொன்னாங்க? அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடையாளமா, கர்த்தருக்கு அடையாளமா இருக்கும். அந்த ரத்தத்தை கண்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை அழிக்காதபடி, உன் குடும்பத்துல எந்த சாபமும் வராதபடி நான் உன் வீட்டை கடந்து போயிருவேன். 14வது வசனத்துல, இது எப்படி இருக்க வேண்டும்? தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக, நீங்க நித்திய நீங்க சாகுற வரைக்கும் உங்க பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையா நீங்க இதை அப்படியே செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையா கொடுத்தார். அப்போ இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 15வது வசனத்துல இருக்கு, 7 நாள் கொண்டாடணும். சொல்லுங்க, எத்தனை நாள் கொண்டாடணும்? இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பஸ்காங்கிறது என்னைக்கு ஆரம்பிக்குது? மாதத்துல வெரி குட். 14வது நாள் ஆரம்பித்து 21ஆம் தேதி முடியும். எத்தனை நாள் நடக்கும்? ஆட்டுக்குட்டி எப்ப செலக்ட் பண்ணணும்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எத்தனாம் தேதி செலக்ட் பண்ணணும் சொல்லுங்க. ஆமா, 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி அதை வச்சிடணும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. என்ன செடியை வச்சு பூசினாங்க? பரவாயில்ல, ஈசோப்பு. நல்ல, வெரி குட். நல்லா கவனிக்கிற போல, வாய் நல்லா அசையுது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்ப இந்த 7 நாள்ல முதல் நாளும் 7வது நாளும் எல்லாரும் சேர்ந்து கூடி வந்துடணும். சபை கூடி வருகிற நாள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? கூடி வரணும். சரி, அடுத்தால என்னம்மா அப்படியா இருக்கு? ஒரு வேலையும் அவைகளிங்கிற வார்த்தை இதுல கொண்டு இணைச்சிட்டாங்க போல. சரி, அதுல எந்த வேலை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அந்த நாட்கள்ல எந்த வேலையும், அந்த பஸ்கா ஆசரிக்கிற நாள் 7 நாள் என்ன பண்ணக்கூடாது? வேலையே. எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ரெஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நல்லா சாப்பிடணும். பஸ்கால அந்த சாப்பிடுறது ஒரு நாள் தான், மற்ற நாட்கள்ல புளிப்பில்லாத அப்பம், அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கிறது ஒண்ணுதான். நீங்க நினைக்காதீங்க டெய்லி ஆட்டு அடிக்கணுங்கிற நினைக்காதீங்க. நீங்க ஆண்டி ஆயிர வேண்டியதான். நம்ம அப்படிலாம் இருந்தா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன விலை வருது? 8000 ரூபா வருமா? 10000 ரூபா வருமா? ஒரு வயசு ஆட்டுக்குட்டினா 8000 ரூபா வந்துடும். ஒவ்வொரு நாளும் 7 நாளும் ஆடு, முழு ஆடை வாங்கி அடிக்கணும். நம்ம என்னத்துக்கு ஆகுறது? லட்சுமணன் என்ன ஆகுறாரு? ஆமா, ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால ஒரு நாள்ல ஆடு அடிச்சு சாப்பிடுற கதை. ஆனா மற்ற நாட்கள்லாம் புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளும் கஷ்டத்தின் அப்பத்தை சாப்பிடணும். அல்லேலூயா. கசப்பான கீரை இருக்கும், அது போல இந்த அப்பம் இருக்கும். கசப்பான கீரைங்கிறது நமக்கு இங்க அந்த கீரை கிடையாது. அகத்தி கீரை கசப்பா இருக்குல்ல, அதை அரைச்சி அதை பச்சையா சாப்பிடுற மாதிரி அந்த கொஞ்சம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு வேண்டியதான். இப்படிதான் அவங்களுடைய சாப்பாடு இருந்துச்சு. சரி, கவனிங்க. 14ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். 18வது வசனத்துல இருக்கு. 19ல புளித்த மாவை புசித்தால், ஒருவேளை அந்த கேப்ல யாருக்கும் முடியாம, ஐயா இதெல்லாம் தாமஸ் மாதிரி ஆட்கள், ஐயா எங்க அப்பா சும்மா போட்டு சாகடிக்கிறாருங்களே, நல்ல புளிப்பான அப்பம் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து புளித்த அப்ப மாவை போட்டு தோசை ஊத்தி சாப்பிடுற மாதிரி அப்பத்தை போட்டு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? தாமஸ் கவனி. 19வது வசனத்தை வாசிங்க. புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன்
பரதேசியானாலும் சரி, சுதேசியானாலும் சரி, அது அந்த இஸ்ரவேலுடைய சபையில இராதபடிக்கு அறுப்புண்டு அனுப்பிடணும். உங்க பிள்ளை ஐயோ ஒரு பிள்ளை அப்படிலாம் சொல்ல முடியாது. மொத்தத்து சபையை, அது சபையை விட்டு, இஸ்ரவேல்ங்கிற தேசத்தை விட்டு அவன் இஸ்ரவேல் சந்ததியே கிடையாதுன்னு வெளியே அனுப்பிடுவான். அல்லேலூயா. அப்படி அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அந்த பஸ்காவை ஆசரிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த டேஸ்ல, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற 26வது அதிகாரம் 26ல இருந்து 28, மார்க்கு 14 22ல இருந்து 24 அப்படிங்கிற காரியத்துல வாசிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 3 காரியங்கள் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன்னு சொல்றாரு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? பரிமாறுறேன். இந்த லூக்கால நம்ம வாசிச்ச போது அதுல சொல்லுவாரு, பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு எங்க ஆயத்தம் பண்ணணும்னு கேட்கும் போது சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே எங்க ஆயத்தம் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நீங்க உள்ள பட்டணத்துக்குள்ள போங்க, ஒருத்தர் தண்ணி குடம், இது நல்ல டிவில எல்லாம் வந்திருக்கு, பாத்துருக்கீங்களா இல்லையா? தண்ணி குடத்தை ஒரு சுமந்துட்டு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு பின்னாடியே போய் கேளு. ஆண்டவர் இயேசு கேட்டாரு, எங்க பண்டிகையை கொண்டாடணும்னு. வாங்க, உங்களுக்காக தான் கம்பளம் முதலா எல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறேன், இங்க நீங்க எல்லாரும் அப்பத்தை சாப்பிட்டு பஸ்காவை கொண்டாடலாம்னு சொல்லி கூடுவாங்க. அங்க ஆரம்பிக்கிற முதல் நாள், பஸ்கா ஆரம்பிக்கிற அந்த முதல் நாள்ல தான், சாரி கடைசி நாளுக்கு முந்தின நாள்ல தான் என்ன நடக்கு அப்படின்னா, அந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லக்கூடிய இந்த பஸ்காவுக்கும் 2 நாளுக்கு முன்னாடி, மன்னிச்சுக்கோங்க, சாரி, பஸ்காவுக்கும் 2 நாளுக்கு முன்னாடி ஏசப்பாவை பிடிக்கிறாங்க. கரெக்டா? 2 நாளைக்கு முன்னாடி ஏசப்பாவை பிடிக்கிறாங்க. ஏசப்பா உனக்கு நைட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்றாங்க, அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சிலுவையில் அறையிறாங்க. சாயங்காலம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நாளை தினத்துல ஓய்வு நாளாகிய பஸ்கா முடிய போற நாள் ஆகி போச்சு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அவரை அங்க இருந்து கீழே சீக்கிரமா எடுத்து அடக்கம் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி பிலாத்து சொல்லுவாரு, யூதருடைய பண்டிகை பஸ்காவா இருக்கிற அப்படின்னால சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு சொல்லுவார். அப்போ பஸ்கா முடியக்கூடிய கண்டிஷன்ல தான் ஏசப்பாவை அறையிறாங்க. இப்போ அங்க எகிப்துல பார்க்கப்பட்டதான அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிற அந்த நாளுல, கடைசி நாள்ல தான் அடிப்பாங்க. அதை அடிக்கிற அந்த நாள்ல, அந்த நாட்களை அதை அவங்க கொண்டாடக்கூடிய அந்த நாட்கள் நெருங்கி வரும்போது, அந்த இயேசு, அந்த பஸ்கா என்னைக்கு ஆடு அடிக்கப்படுமோ அதே நாள்ல தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு வயசான ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடிக்கிற அந்த நாள்ல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சிலுவையில அரைஞ்சாங்க. அன்னைக்குதான் ஆண்டவருடைய டெத், அந்த டேயும் பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஒரே டே, அந்த டேல தான் நடந்தது. இதெல்லாம் எதற்கு கர்த்தர் இதை செஞ்சு காமிக்கிறாருங்க? அந்த பஸ்காவுல அன்னைக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி தான் நான் என்பதை தெரிவிக்கும்படியா கர்த்தர் என்ன பண்ணார்? அதை அன்னைக்கு மறிக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அவர் இவ்வளவு நாட்களை பூமியில வாழும்போது கரெக்டா அந்த பஸ்கா வர்றது, அவருடைய மரணம், இதெல்லாம் அந்தந்த நாட்கள்ல நடக்கணுங்கிறத எவ்வளவு துல்லியமாய் கர்த்தர் அதை அறிந்து கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அந்த பக்கத்துல வச்ச உங்க வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய திட்டப்படிதான் நடக்குது, தேவ திட்டப்படிதான் நடக்குது. அதனால பயப்படாதீங்க, நடக்க வேண்டியது நடக்கும். என்ன இப்படி சொல்ல சத்தமா? நடக்கும். தூங்குறவங்க எழும்பணும், நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. இதே மாதிரி வீட்டுல இங்க எல்லாம் சொல்றீங்களா, வீட்டுல போய் கணவன் மனைவி கையை பிடிச்சு சொல்லணும், கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்போ எல்லாம் வீட்டுல போய் எங்க சொல்றீங்க, உன்னை போய் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது திட்ட ஆரம்பிச்சிருங்க. நீங்க கஷ்டம் வரும்போதுதான் சொல்லணும், சைமன் கவலைப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. முதல்ல குடும்பத்தான் சப்போர்ட்டா நிக்கணும். அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது, குடும்பத்துல கஷ்டங்கள் வரும்போது முதல்ல குடும்பத்துல உள்ளவங்க தான் துணையா நிக்கணும். 2வது சபை கூட துணையா நிக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க, அருள்மணி அக்கா வீட்டுல ஒரு சில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வருது, அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து சபையா போய் சேர்ந்து உள்ள உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி திடப்படுத்திட்டு வரணும். அல்லேலூயா. இதான் ஒரே குடும்பம். சபைனா என்னது? ஒரே குடும்பமா ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் தேவனுக்குள்ள. யாருக்குள்ள? ஆண்டவராகிய இயேசுக்குள்ள ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா திருவிருந்துங்க எடுக்கிறோம்ல, ஒரே அப்பத்தையும் ஒரே ரசத்தையும் குடிக்கிறவங்க ஆண்டவருடைய சரீரத்தோடு ஒரே சரீரமா இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஒருவருடைய குறைகளை, ஒருவருடைய கஷ்டங்கள்ல நம்ம பங்கு எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில அதை சரிப்படுத்தணும். ஏன் பாஸ்டர் என்ன கஷ்டம்னாலும் ஓடி ஓடி ஒவ்வொருத்தருக்கா போய் ஹெல்ப் பண்றோம், பரவாயில்லன்னு ஓடி ஓடி பண்றோம்னா அது ஒரே சரீரமாகி கிறிஸ்துவுக்குள் சரீரமா இருக்கிறதுனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எனக்கு பழைய பந்தங்களா என்னமோ தெரியாது, ஆனா கர்த்தருடைய சரீரம் அங்கமா இருக்கும். அல்லேலூயா. அந்த சரீரத்துல அந்த ஒரே சரீரமா இருக்கிற அப்படின்னாலதான் ஓடி ஓடி சில காரியங்கள்ல சபையா ஒரு போதகராய் வந்து நின்று என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
அல்லேலூயா. சத்தம் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த அப்பத்தை ரசத்தை குடிக்கும் போது, அதை எடுத்து வைக்கும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க, என் சாபத்தை போக்குறதுக்காக அவர் சிலுவையில மரித்தார் என்பதை நினைவு கூறும். அப்பத்தை வாங்கி வாயில வைக்கும் போது, இது எனக்காய் கிழிக்கப்பட்ட, என் பாவத்துக்காய் கிழிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் சரீரம் சொல்லணும் உங்க இருதயத்தில். அல்லேலூயா. ஏதோ பாஸ்ட் ஒரு பிரெட்டை கொடுக்குறாரு, கையில வாங்கிக்கிறோம். அடுத்த கொஞ்ச நேரத்துல கப்புல ரசத்தை கொடுப்பாரு, அதையும் கையில வாங்கிக்கிறோம். எல்லாரும் குடிங்க புசிங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணி வாய்க்குள்ள போட்டு குடிக்கிறோம், கிளம்புறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் அந்த ரசத்தை கையில வச்சிருக்கும் போது அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே சொல்லுங்களேன், இயேசுவே நீர் எனக்காக சிந்தின ரத்தத்திற்காய் நன்றி, இந்த அப்பத்திற்காய் நன்றி, இது நிமித்தம் நான் பாவி அல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில சாபம் இல்ல, என்னை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமா அதை வாயில போட்டு சாப்பிட்டுட்டு புசிக்கும், அந்த தண்ணி அந்த ரசத்தை குடிக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் அந்த திருவிருந்தை நம்ம எடுக்கணும், பயபக்தியோடு எடுக்கணும். நான் வந்து உங்ககிட்ட போய் செருப்பை போட்டுட்டு வாங்க, கையில தடியை வச்சுக்கோங்க சொல்ல வேண்டிய பஸ்கா அந்த பஸ்கா இல்ல இது. பஸ்கா பிடிச்சி இங்க அப்படிதான் நடக்குது. கடகடன் நீங்க சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்றீங்க, வேகமா ஓடுறீங்க. உண்மையை சொல்லவா, அந்த திருவிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சமாதானம் சொல்லணும். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஓடக்கூடாது. ஓடி வந்து சமாதானம், பாஸ்டர்ங்கிறது ஓடி வந்து எல்லாரும் முடிஞ்ச உடனே நேரா வந்து பிரைஸ்லா பிரைஸ்லா சோத்திரம் 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 எதுக்கு சொல்றேன் நானு? அல்லேலூயா. அந்த ஒரு அந்த சமாதானத்தை கர்த்தர் சொல்ல வைக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க அக்காவா இருக்கலாம், இல்ல உன் தங்கச்சியா இருக்கலாம், அதுக்காக வீட்டுக்கு தானே போறான், ஒரே வீட்டுல தானே இருக்கும், அப்புறம் சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சர்ச்சிலே சோத்திரம் சொல்லணும். சொல்லுவீங்களா? அப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும் இல்ல. இங்க நீங்க யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு பிரைஸ்லா சொல்றீங்களா? இல்ல, நம்ம அத்தாச்சி தானே, நம்ம தங்கச்சி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்படி இல்லை. சபைக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம் சொல்லணும். சொல்லுங்க, சபைக்குள்ள வரும்போது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? நல்ல ஆராதிக்கணும். ஆராதனை உமக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் கையை தூக்கி ஆராதிக்கணும். ஆராதனைன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்களே கையை தூக்கிடணும். ஆமா, அப்படியே கை தூக்கி ஆராதிக்கணும். நீங்களும் ஆராதிக்கணும். நானும் 3 வருஷமா இந்த சிங்க கூண்டுக்குள்ள சிங்கத்தை மேல யாரு நில்லு மேசியாவை பார்த்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அதை அடையாளமா சொல்றது. சிங்கத்தை மேல யாரு விசில் அடிக்கிறாருங்க, அங்க ஓடு இங்க ஓடுன்னு சொன்ன மாதிரி ஆராதனை நேரத்துல எல்லாரும் கை தூக்குங்க, எல்லாரும் கைகளை அசைத்து ஆண்டவரை ஆராதிப்போம். நான் சொல்லவே கூடாது, நீங்க செய்யணும். அல்லேலூயா. ஆமா, நான் சத்தமா பாடுங்க, கை தட்டுங்கன்னா சொல்லக்கூடாது. நீங்க கை தட்டி நீங்க நல்லா உற்சாகமா பாடணும். நாள் போக போக எனக்கு வந்து திடீர்னு இன்னைக்கு எனக்கு அப்படி சொல்லும் போது என்ன வந்துட்டுன்னா, நான் வாயில விசில் வச்சுட்டு அந்த பிடி மாஸ்டர் மாதிரி நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. நீங்களா ஆராதிங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கர்த்தரை துதிச்சு ஆராதிங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்களே எழுப்பி நின்றுங்க. ஒரு ஒழுங்குக்காக. இன்னொன்னு தெரியுமா, ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்காம இருக்கக்கூடாது. கர்த்தரை வாரத்துல ஒரு நாளாவது ஆராதிச்சு. வீட்டுல ஆராதிப்பீங்க, அது வேற. இங்க வந்து சீக்கிரமா வந்து அந்த ஆராதனையில கலந்து கொள்ளணும். இவ்வளவு லேட்டா வரீங்கன்னா அவங்க சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்து முன்னாடி வந்து கர்த்தரை என்ன பண்ணணும், அந்த ஆராதனையில கலந்துக்கணும். பாடல பாடி துதிச்சு மண்டையும் சச்சலாம் வந்து பாருங்க, அந்த பாஸ்டர் எப்படி ஆராதிப்பாருன்னு கேளுங்க. நல்ல துள்ளி ஜாலி ஆடி ஆராதிப்பார். அவர் பாட்டு நல்ல ஜாலியா ஆராதிப்பார். நீங்க அதுக்கு அப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் சத்தமா பாட்டை பாடி ஆராதிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பாட்டு தெரியுது. நான் நினைச்சேன் பார்த்து பாட தெரியாதுங்கெல்லாம் பார்க்காம பாடுறீங்க நீங்க எல்லாம். நான் எல்லாம் ஒருவேளை திணறேன், ஐயோ இன்னும் பாட்டை காணலையே அப்படின்னு சொல்லி திணறேன். ஆனா நீங்க பார்க்காம அழகா பாடிட்டு இருக்கீங்க. அந்த திறமையெல்லாம் உள்ள இருக்கு. அதனால கர்த்தரை இன்னும் நல்லா ஆராதிங்க. அல்லேலூயா. சத்தமா ஆராதிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்மள விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா நமக்கு அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாருங்க. நன்றி சொல்லணும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மையை சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். இது என்ன சோத்திரம்? கர்த்தாவே, இன்னைக்கு இந்த வாரத்துல எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க அப்பா அடித்தர வந்ததுல இருந்து நான் தப்பிச்சுட்டு ஆண்டவர், அதனால நன்றி ஆண்டவரே. உனக்கு என்ன நன்மை நடந்துச்சோ அதை வச்சு நம்ம சொல்லி என்ன பண்ணணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம வீடு கட்ட போறீங்களா, இந்த மண்ணு வந்து இறக்கிட்டா, கர்த்தாவே இன்னைக்கு அந்த மண்ணையும் அந்த சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மண்ணையும் அந்த கொண்டு வந்ததுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சொல்லணும் அந்த வார்த்தையை. அதான் ஆராதனையில கர்த்தரை மகிமைப்படுத்துறது. நம்ம ஏதோ ஒண்ணு இங்க பைபிள்ல இருக்கிறபடி ஏதோவின் பிரபுக்களை அங்க ஏதோவின் ராஜாவை கொண்டவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றதை விட, என் வாழ்க்கையில சத்துரு எழுப்பி வந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு துணை என்றாலும் சொல்லி நம்ம கர்த்தரை துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கர்த்தரை துதிக்கணும்.
அப்போதான் அந்த ஆராதனையில மகிமை வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும். நீங்க உள்ள வந்து உட்கார்ந்து துதிக்கதை பார்த்து தாமஸே சோர்ந்து போய் வெளியே போயிட்டான். இது என்னடா ஆராதனை, என்னடா ஆராதிக்காங்க. அதான் நீங்க அப்போ நல்ல கவனிங்க. ஒருத்தருக்கு போர் அடிக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய போரான ஆராதனையா இருக்கு. அவன் சொல்றது உண்மைதானே? ஆமா, நல்ல அந்த சந்தோஷத்தோடு நீங்க சந்தோஷமா நல்லா ஆராதிக்கிறத பார்த்தா தாமஸுக்கு தோணும், ஆகா பரவாயில்ல எல்லாரும் ஆராதிக்க, நம்மளும் என்ன பண்ணணும் ஆராதிக்கணுங்கிற எண்ணம் வரும். அவனா தானா வந்து உட்காரணும், உள்ள சந்தோஷத்தோடு கூட கேட்கணும். என்ன தாமஸ் நான் சொல்றது, வசனம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குதா, பரவாயில்ல பாஸ்டர் ஒரு 4 ஜோக் அடிச்சு பேசினாதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிற அவனுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம். சும்மா நான் வந்து கடினமானு பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாள்ல பாதி வேற காணாது. அல்லேலூயா. ஆமா, நான் சில நேரங்கள்ல இந்த வார்த்தையை நான் பேசும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையானதையும் பெரியவங்களுக்கு தேவையானதையும் அந்த நாட்கள்ல உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தான் என்ன பண்ண எடுத்து போதிச்சிருக்கு. காலில் உட்காந்து என்ன ஆண்டவரை பேசுறது, ஆராதனையை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். ஆராதனை எப்படி ஆராதிக்கணும் கர்த்தரைன்னு சொல்லி தான் இருதயத்துல வந்தது. ஆனா அதை தாண்டி கர்த்தர் சொன்னார், திருவிருந்து பந்தியிலே பங்கெடுக்கிற நாம் எவ்வளவு தெளிவு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படிங்கறத குறித்து தான் பேசணும்னு சொன்னார். ஆனா சுருக்கமா நான் சொல்லிட்டேன், 5 நிமிடங்கள் இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வருமா வராதா? வரும். பாவம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் என்ன பண்ண வரும், வாழ்க்கையில வரும். ஆனா அதை தாண்டி சொல்லுகிற பலன் நமக்கு உள்ள இல்லை அப்படின்னா அதுல மூழ்கடிக்கப்பட்டுரும், எழும்பி வெளியே வரும். நீச்சல் அடிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு நீச்சல் தெரியும், மெதுவா அடிச்சுட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கை அசந்துனா என்ன பண்ணுவீங்க, லேசா உள்ள போகதான் செய்வோம். அந்த நேரத்துல மறுபடியும் நீச்சல் அடிச்சு மேல எழும்பி வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் விழுந்தாலும் அழகா ஆண்டவர் அழகா சிஸ்டர் மூலமா ஆராதனையில பேசினார். யாராவது ஒருவேளை குற்ற உணர்வோட கூட கர்த்தவங்க கூட தான் இருக்க நேசிக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் கீழே முங்கி போற நேரத்தில் திரும்ப ஆண்டவரேன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஆண்டவன் கையை பிடிச்சிருவார். அல்லேலூயா. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க பாவத்தை நினைச்சு அதை நினைச்சு கவலையில நீங்க மூழ்கிறாதீங்க. உங்க பாவத்தெல்லாம் ஆண்டவர் ஈஸியா தள்ளி விட்டுருவாரு. துறப்போ அப்படி சொல்லி தள்ளி விட்டுருவாரு. நீங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்க ஒருவேளை நீங்க நம்ம செய்யறதே ஒரு பாவத்தை செஞ்சிடும், ஆனா வேதனைப்பட்டதை நினைச்சா பயந்துட்டே இருப்போம் பயங்கரமா. அது ஆண்டவர் சரி போ அப்படி தட்டி விட்டு போயிரு. அல்லேலூயா. அது செய்யக்கூடாது. அது திரும்ப 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 அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அந்த பலன். அப்போ சின்ன பிள்ளை நடக்கும் பாருங்க, எப்போ உழுதுதான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கீழே விடும், அப்புறம் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் விழும், வேகமா ஓடும் போது விழும், அப்புறம் என்ன பண்ணும், திரும்ப ஒரு வயசாகும் போது ஓடும்போது கவனமா ஓடணும்னு தோணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா சில காரியங்களை செய்யும், அப்ப பாத்தீங்கன்னா விழும், விழாம இருக்காது. வாலிபனாலும் விழுந்தவங்க இருக்காங்க, கொஞ்சம் வயசு முதிர்ந்தவங்களால விழுந்தவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அப்புறம் திரும்ப வரும்போது என்ன ஆகுது, திரும்ப கவனமா நடக்கணும். ஒரு வயசாகும் பாருங்க, அந்த வயசுல பார்த்து பார்த்து கம்பெல்லாம் ஊனி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்து நடப்பாங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முதிர்ச்சி ஆக ஆக ஆகதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவ்வளவு அழகாய் உருவாக்கி கொண்டு போயிறாரு. என்ன பாச அழகா இன்னைக்கு சந்தோஷமான செய்தியை காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுது உங்களுக்கு. ஆமா, சந்தோஷமான செய்தி. ஆனா விழுந்ததுக்கு அதுக்கப்புறம் எழுப்பி பார்த்தா என்ன இருக்கும், காயம் இருக்கு பாத்தீங்களா? அதே போல விழ காயம் இருக்கும், தழும்புகள் இருக்கும். ஆனா கர்த்தர் திரும்ப எழுப்பிடுவார். அல்லேலூயா. ஆனா அந்த காரியத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களை காணப்படும். தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பாவிதான், என் பாவங்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் மேல இரக்கமா இருங்க, ஆண்டவரை ஈசோப்பினால எனக்கு கழுவிருங்க. தாவீது பயங்கரமான ஞானவான். தாவீது ஆண்டவர்கிட்ட எப்படி எல்லாம் போகணுங்கிற ஒரு பயங்கர ரூட்டு தெரியும் அவருக்கு. திடீர்னு பார்த்து ஆண்டவரே நான் பாதாளத்துக்கு போறேன், நான் செத்துடுறேன். என் ஆத்துமா இந்த இன்னைக்கு வாஸ்த வசனத்துல இருக்கு, என் ஆத்துமா எங்க இருக்கு, எங்க போட்டு மண்ணோட்டப்பட்டான். இல்ல, என் ஆத்துமா மூட்டை வந்து இளைப்பாறட்டுன்றாரு, சாகுறன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த சொல்றாரு, என் சத்துருக்கள் எனக்கு முன்னாடி எழும்பி வரும்போது அவருடைய கைக்கெல்லாம் நீங்க என்னை விலக்கி காத்துக் கொள்வீன்றாரு. வாசிங்களா அந்த இதுல இன்னைக்கு வாசிச்சதுல அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா நீ ஆண்டவர்கிட்ட போய் இளைப்பாரு, நீ போய் சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட போய் செத்தது போல மரணத்துக்கு போல இளைப்பாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், அடுத்த சொல்ற ஜீவனுள்ள தேசத்தை நடப்பாண்டவரே. தாவீது வந்து அவர் பயங்கர ஞானவான். கர்த்தரிடத்துல எப்படி பேசணும், இந்த சின்ன பிள்ளைங்கள்ல 2-3 பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை ஞானமா இருக்கும், அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்து வாங்கிடும். பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையா? சொன்ன மாதிரி
எனக்கு எப்படி கேட்டா என்ன நடக்கும், என்ன செஞ்சா என்ன எங்க அப்பா கீழே விடுவாரு, எங்க அப்பாவை கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஞானமா இருக்கும். நான் சொல்லவா, அது ஞானம் உள்ள பல வாய் உள்ள பிள்ளை பொழைச்சுக்கின்றான். சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க அதை தப்பா நினைக்காதீங்க. உண்மையா சொல்ல போனா அது வாய் உள்ள பிள்ளை, அது திறமைக்கு சம்பாதிச்சிட்டு போகுது. அதுதான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கு அவன் பாவம் போல உட்கார்ந்துட்டு இருக்கான், எல்லாம் அவங்க அக்காக்கே போகும். நேற்றுக்கு ஒருத்தன் சொல்றான், எங்க அக்காவே எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, சேர்க்கறதுல எங்க அக்காவுக்கு தான் போகுது, எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்பி சொல்றாப்புல. அப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருந்துட்டே இருக்கிற நேரத்துல நீங்க சந்தோஷமா விட்டுருங்க. தாவீது அப்படிப்பட்டவர். பாவம் செஞ்சாலும் ஈசோப்பினால, ஆண்டவரே பஸ்கால சொன்னீங்கல்ல ஈசோப்பு, அதை எடுத்துட்டு வாங்க, என் பாவத்தை என்ன பண்ணிருங்க, கழுவி என்னை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்றாரு. பயங்கர ஞானவான். அதே போல உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா, உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். என் மச்சான் ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லும்போது சந்தோஷமா நான் கேட்டுட்டு இருந்தேன். காலையில் எழும்பினதும் ஆண்டவராக இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். காலையில் எழும்பின என்ன சொல்லுவாரா, 4 மணிக்கே ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு நன்மை செய்வாரு, என்னுடைய பிசினஸ்ல தேவனுடைய கரம் என்னோட கூட இருந்து ஆசீர்வதிக்கும், என் சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாரு, எனக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் எனக்கு கூடவே இருப்பாரு. அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு விசுவாசமா போயிடுவாராம். பிசினஸ்ல எல்லாத்துலயும் பயங்கர உயர்வு அவருடைய வாழ்க்கையில. இல்லையா? நமக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம காலையில எழுப்பி சோத்திரம் 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 நம்ம அப்படியே சோத்திரம் போட்டுறோம். கர்த்தாவே இன்னைக்கு நாங்க போற பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்ட்டு போயிடுறது. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. காலைல எழும்பினதும் இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே இதன்படியா என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, உன் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளை போல வளருவார்கள் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, எங்க பிள்ளைகள்லாம் வளர்கிற பலனைத்தார். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, நான் வளர்ந்த கதை உங்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்ல. நான் தாமஸோட குட்டியா இருப்பேன், நம்புறீங்களா? தாமஸ் இப்ப 11th, ஆனா நான் 10th படிக்கும் போது தாமஸோட குட்டியா இருந்தேன். அப்படி இருக்கிற நேரத்துல எல்லாரும் இவன் வளர மாட்டான், எங்க அத்தா முதற்கொண்டு சொன்னாங்க, இவன் என்ன பண்ண மாட்டான், வளர மாட்டான். ஏற்கனவே நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், வளர மாட்டான், இவன் ஹைட் அவ்வளவுதான், அவ்வளவு போச்சு போ அப்படின்ட்டாங்க எல்லாரும். ஆனா எனக்கு ஆசை, எல்லாம் போறோம் வரவெல்லாம் மண்டல தட்டுவாங்க. குட்டையா இருக்கேன்னு சொல்லி கூட இருக்கிற பசங்களை என்ன பண்ணுவாங்க, மண்டலே கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னடா விட்டா போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும், நமக்கு வேதனையா இருக்கும். எத்தனையோ நாட்கள் குளத்து பக்கத்துல, எங்க ஊருக்கு வரக்கூடிய குளம் எல்லாம் இருக்குல்ல, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குளத்து பக்கத்துல உட்கார்ந்து இருப்பேன், இந்த குளத்துல உளுந்து செத்து போயிடலாமாங்கிற அளவுக்குலாம் இருந்தது நிறைய நாட்கள். அப்படியெல்லாம் இருந்த நாட்கள்லாம் உண்டு. நான் வளரும் போது அந்த ரிங்ஸ், எங்க மச்சாமார் போலீஸ் செலக்ஷனுக்கு எல்லாம் போகும்போது அதுல தொங்கி விளையாடுவாங்க. அதுல நான் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏசுன்னு ரத்தம் செய்யும், எனக்கு நான் வளரணும், ஏசப்பா நான் வளரணும், ஏசப்பா நான் வளரணும்னு சொல்லி 3 மாதம் அந்த லீவ்ல, 10th லீவ்ல அந்த ஓடு அவங்க கூட சேர்ந்து ஓடி எடுத்து சாடி நல்லா சாப்பிட, எங்க மச்சாமார் எங்க எல்லாமே சாப்பிடாங்களோ கூட போயிடுறது, உட்காந்து நல்லா சாப்பிட்டு எடுத்து உடனே தடனா மாறணும், நல்லா வளரணும்னு சொல்லிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், நான் 11th ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா உயரமாயிட்டேன். அல்லேலூயா. பழைய பேண்டெல்லாம் போட்டா இங்க மேல வந்துருச்சு. அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்தேன். இன்னைக்கு பாருங்க, எங்க குடும்பத்துல நான் தான் உயரம், போலீஸ் அண்ணமார் எல்லாரோட நான் தான் உயரம். அல்லேலூயா. அது என்ன சொல்றேன் அப்படின்னா, அதான் ஆசீர்வாதம். நம்ம ஒரு கர்த்தர் இடத்துல சில காரியங்களை கேட்கும் போது, இப்ப தாமஸ் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேண்டிய வார்த்தை கிடைச்சிருச்சு. அப்ப அவனுக்கு வேண்டிய, ஆண்டவரே என்னை வளர செய்யும், என்னை பெருக செய்யும், வாழ்க்கை ஆசீர்வதிங்க, நான் கையிட்டு செய்கிற வேலை சின்ன வேலை, அதுல ஒரு பெருக்கத்தை தாங்க, என் குடும்பத்துல என் பிள்ளையை கீழ்ப்படியணும், அந்த வார்த்தையை தாங்க. வசனம் சொல்லி இருக்கு, உடைய நீதிமானுடைய பிள்ளைகள் எப்படி வளருவாங்க அப்படிங்கறதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கை எல்லாம் போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் சொல்லி 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 அந்த முழங்கால் போட்டு கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆகிறத பாப்பீங்க. அல்லேலூயா. அதுக்கு நல்ல சாட்சி அவளும் சொன்னான். காலைல எத்தனை மணிக்கு கிளம்புவா? 2 மணி 2:30 திடீர்னு தூக்கம் முழிச்சு உட்கார்ந்து இருந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னது. அங்க பாஸ்டருக்கு முதல்ல கேட்கல, ஆண்டவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் எங்க வந்துருச்சு, பாஸ்டருக்கு வந்துருச்சு. செயல்பட வேண்டியது இதான் உண்மை. கர்த்தர்ட்ட போனா அங்க காரியம் நடக்கணும். அல்லேலூயா. அவன் சில நேரங்களை நினைப்போம், சிலருக்காக சில வேலைகளுக்காக போகும்போது, சில காரியம் முடிவு நினைச்சு போகும்போது, ஆண்டவரே எப்படியா முடிஞ்சிடும் மனசுக்குள்ள அப்படி ஓடிட்டே இருக்கும். அங்க போய் பார்த்தா கர்த்தர் அதுக்கு ஏற்ற ஆட்களை செட் பண்ணி வச்சிருப்பாரு பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னே தெரியாது. அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு, பார்த்தா ஐயா இவர் யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அவரை பார்த்தா அவங்க இவங்க பார்த்தா அவங்க அப்படி சொல்லி பேசும்போதே அவங்க கரெக்டா முடிக்க வேண்டியதை முடிச்சு கொடுத்துருவாங்க. என்னுடைய வாழ்க்கையில இது எப்பவும் இப்படிதான் நடந்தது. ஊழியங்கள்ல போகும்போது சரி, மற்ற காரியங்களுக்கு போகும்போது சரி, இப்படிதான் எப்பவுமே நடக்கும். அதனால இந்த தயவு உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நல்லா ஜெபிங்க, அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப திருவிருந்தை குறித்து நான் சொல்லிட்டேன். கண்களை மூடி திருவிருந்துக்கு நேரம் ஆயத்தமாவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து
அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சிலர் கிளம்புவீங்களா நல்லா ஜோம் பண்றதுக்காக முழங்கால் படிட்டு எல்லாரும் முழங்கால் படி நேர் முழங்கால் ஆண்டவர் இந்த திருவிருந்துக்கு நேராய். ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுக்கல அப்படின்னா நீங்க ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. நான் ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த திருவிருந்துல நானும் பங்கு பெற வேண்டும்.